அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருப்பீங்க, தயாராக இருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் இப்போது இந்த பெரிய திமிங்கலத்தை செய்வோம். இப்போ ஒரு நீல கலரில் நீங்கள் கடதாசி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு விருப்பமான நிறங்களில் இதை எடுத்து, இப்போ நான் ஒரு மென் நிறத்தில், நீல நிறத்தில் நான் கடதாசியை தெரிவு செய்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை இரண்டாக நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி முக்கோணம் அமைப்பு வர மாதிரி. அதுக்கு பிறகு இதை திருப்பி கீழ் பக்கத்தில் இருந்து மேல் நோக்கி இதோ பாருங்க, இப்படி இந்த நேர்கோட்டுக்கு வர மாதிரி இப்படி மடித்து கொள்ளுவோம். சரியா? இதோ இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். இப்படி அழுத்தி எடுத்து வைத்துக்கொண்டு இப்போ நேராக இருக்கணும், எல்லாமே மிக அளவாக இருக்கணும். அதே போல் மேல் பக்கத்தில் இருக்கிற பகுதியையும் கீழ் நோக்கி இப்படி நேர்கோட்டுக்கு வர மாதிரி மடித்துக்கொள்ளுங்க. சரியா? இதுக்கு பிறகு இந்த கார்னர் இருக்கு தானே, இதை மற்ற பக்கம் திருப்பி இப்படி மேல் நோக்கி. சரியா? அது பிறகு இதை திருப்பி மற்ற பக்கம் திரும்பி பார்க்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி ஒரு அமைப்பு தெரியுது தானே. இதை திருப்பி இதோ இதோ வெளியில் இந்த பக்கம் இருக்குது தானே, இதில் ஒரு விரலால் அழுத்தி இதை இந்த பக்கம் நகர்த்தும் போது இதோ இந்த இந்த கோட்டுக்கு நேராக நாங்கள் இதை நகர்த்தும் போது இங்கே பாருங்கள், இந்த பகுதி பாருங்கள், இதுக்கு சரியாக நேராக இதுக்கு நேராக சரி சமமாக வர வேண்டும். அதாவது வெளியில் போகாமையும் உள்பக்கம் வராத மாதிரியும் வெளிப்பக்கம் போகாத மாதிரியும் சரியாக நேராக இது இப்படி மடிக்கப்பட வேணும். அதுக்கு பிறகு பாருங்கள், அதே மாதிரி இந்த பகுதியையும் கொஞ்சம் திறந்து இதுக்கும் மெதுவாக இப்போ எங்களுக்கு பழக்கப்பட்டு இருக்கும். ஆகவே இதோ இந்த கோட்டுக்கு நேராக அமைத்து சரியாக, அதாவது சரியாக நாங்கள் கடதாசி வெட்டி இருந்தால் மிக அளவாக வரும். சதுரமாக சரியாக நாங்கள் வெட்டி இருந்தால் அளவுகள் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீனுடைய வாய் மாதிரி உங்களுக்கு தெரியுது தானே. சரி, இதை இப்போ நாங்கள் திறந்து பார்க்கும்போது பாருங்கள், இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதோ இங்கே பாருங்கள், இந்த மீனுடைய இந்த வாய் பகுதியை எப்படி செய்யலாம்னு பார்த்தா இதோ இந்த பகுதியை இப்படி உள்நோக்கி இந்த கோடு தெரியுது தானே, இந்த கோடும் இந்த புள்ளியும் இணையிறது போல் மடிக்க வேணும். அதுக்கு பிறகு இந்த மேல் பக்கம் இருக்குது தானே, இதோ முக்கோடு மாதிரி தெரியுது. இந்த கோடு ஒன்று தெரியுது பாருங்க, இவ்வாறு இதோ இந்த கோடு சரியாக வரக்கூடிய மாதிரி இதோ ஒரு சின்ன ஒரு முக்கோணம் வர மாதிரி இதை நாங்கள் மடிக்க வேணும். அதே போல் கீழ் பக்கத்தில் இருந்தும் இப்படி மேல் நோக்கி சின்ன ஒரு முக்கோணம் வர மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இதே அளவுக்கு நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, இதை இரண்டாவும் நாங்கள் மடிக்கலாம். இப்படி இரண்டாக மடிக்கணும். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த கடதாசியை கொஞ்சம் நாங்கள் தேவையான அளவுக்கு இதை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளலாம். இதோ பாருங்க, இப்படி பார்க்கும்போது இந்த இந்த மீண்ட செட்டை போல இது இப்படி வரும் பாருங்க. இதோ இப்படி கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக இப்படி மடித்து கொள்ளலாம். அதே போல் மறுபக்கத்துலேயும் இவ்வாறு கொஞ்சம் நாங்கள் மடித்து திருப்பி மீண்டும் நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், சரியாக இருக்குது பாருங்கள், இந்த கோடு சரியாக மடித்தேன். இது இந்த பின்பக்கம் பாருங்கள், இதை மேல் நோக்கி இப்படி மடித்து அதை திருப்பி இதோ இந்த அளவு வரை நாங்கள் வெட்டி எடுக்கணும். இதோ கத்திரியால் பாருங்கள் நேராக. அதுக்கு பிறகு அதை எடுத்து மேல் நோக்கி இப்படி மடித்து மற்ற பக்கத்தையும் இப்படி மடித்து இதோ வைக்கலாம். பாருங்கள், எங்களுடைய மீன் இப்போ தயாராக இருக்குது.
எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னும் எங்களுக்கு இன்னும் அழகாக செய்து கொள்ளலாம். உடம்பை பாருங்கள், உடம்பு அழகு எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாங்கள் அழகுபடுத்தி கொள்ளலாம். கடினம் இல்லை தானே உங்களுக்கு? இது தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்பது மட்டும் போதாது, கடதாசியை எடுத்து இது மாதிரி அழகழகாக நீங்கள் செய்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்ததெல்லாம் எங்களுக்கு சொல்லணும். எப்படி செய்தீங்க, உங்களுக்கு விளங்குதா, எல்லா விடயங்களையும் நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க. டிபி கிட்ஸ் உன்னோடாக விமர்சனங்களை முன்வைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே பார்க்காம இருந்திருந்தா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து எங்களோடு இணைந்திருந்தா இன்னும் நிறைய நாங்கள் செய்து காண்பிப்போம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருந்து எங்களோட நீங்கள் பயணிக்கலாம். இது மாதிரி கைவினைகளை நிறைய இன்னும் செய்யலாம். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே.